அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, தொடர்ந்து நாம் பல உபதேசங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான விஷயங்கள். ஆகவே இது உங்களுக்கு தேவை என்று அறிந்தால் இதை நீங்கள் மட்டும் கேட்காமல் உங்களுடைய குடும்பாதிகள் எல்லோருக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் செய்ய வேண்டும், சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். இதுதான் எங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள். இன்றைக்கு நாம் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். அதாவது, மனிதன் நல்லாக வேண்டும் என்று சொன்னால் முதலில் செய்ய வேண்டியது நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். இதுதான் முதலாக செய்ய வேண்டிய வேலை. நாம் நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும், மற்றவர்கள் பாராட்டக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும், குடும்பத்தில் குடும்பாதிகளுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை உங்களுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்துங்கள். எண்ணங்கள் தான் எல்லாவற்றுக்கும் முதன்மையானது, பவுண்டேஷன். அடிஸ்தானம் எதுவென்று சொன்னால் நம்முடைய எண்ணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருஷங்களுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத். உங்களுடைய செயல்கள் அத்தனையும் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கொஞ்ச காலம் வரைக்கும் இதை நம்மால புரிய முடியல. ஆனா இப்போ இந்த எண்ணங்களை பற்றி பல புஸ்தகங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு விஷயத்தை படித்து பார்க்கின்ற பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது, எல்லாவற்றுக்கும் மூல காரணம் எதுவென்று சொன்னால் நம்முடைய எண்ணங்கள். எண்ணங்களை தூய்மைப்படுத்துங்கள். யாரை பார்த்தாலும் நல்ல மனதோடு பாருங்கள். யாரை பார்த்தாலும் நல்லவன் என்று எண்ணுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் நெகட்டிவாக நீங்கள் சிந்திக்கவே கூடாது. அவன் கெட்டவனாக இருந்தாலும் பாவம் நல்லவன் அப்படி என்று எண்ணுங்கள். உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் எதிரிக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். எதிரிக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். அவனை நல்லாக்கு என்று அல்லாஹு தஆலாவிடத்தில் கேளுங்கள். இப்படித்தான் நாம் எண்ணங்களை தூய்மைப்படுத்த வேண்டுமே தவிர, நாம் மனதை தூய்மைப்படுத்தாமல் எண்ணங்களை தூய்மைப்படுத்தாமல் நாம் நல்லாக வேண்டும் என்று எண்ணினால் நிச்சயமாக நல்லாக முடியாது. ஒரு உதாரணத்தை சொல்லவா? உதாரணமாக, நீங்கள் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்கக்கூடிய ஆசை உங்களுக்கு இருக்கிறது. அப்படி ஆசை இருந்தால் ஆசையை மனதிலே அடக்கி வைக்கக்கூடாது, மனதிலேயே வைத்துக் கொண்டிருக்க கூடாது. அதற்கு ஏதாவது ஒரு தொடக்கம் குறித்து வையுங்கள். தொடக்கம் குறித்து வைத்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அப்படி பிரார்த்தனை செய்வது மட்டுமல்லாமல் நீங்கள் தொடக்கம் குறித்து வைத்து விட்டால் அதை பற்றி உண்டான சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். உதாரணமா, பாஸ்போர்ட் இல்லையா, பாஸ்போர்ட் எடுங்கள். பாஸ்போர்ட் எடுத்தால் அந்த பாஸ்போர்ட்டுக்குள்ள ஒரு 1000 ரூபாய் வச்சு நீங்க அலமாரியில் வைங்க. அப்ப எப்பொழுது பார்த்தாலும் அதே சிந்தனை வரும், பாஸ்போர்ட் எடுத்தாச்சு, பாஸ்போர்ட் எடுத்தாச்சு, பாஸ்போர்ட் எடுத்தாச்சு, ஹஜ்ஜுக்கு போகணும் அல்லது உம்ராவுக்கு போகணும் என்கக்கூடிய அந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். அப்படி அது வளர்ந்து 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 அதனுடைய வழிகள் உங்களுக்கு தென்படும். ஏதாவது ஒரு விதத்தில் இப்படி செஞ்சாயின்னா, அப்படி செஞ்சாயின்னா, இப்படி போலாமா, அப்படி போலாமா, யார்கிட்ட போலாம், எதை பத்தி பேசலாம், அங்க கூடிய சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இப்படித்தான் தொடங்கி வைக்க வேண்டும். நீங்கள் தொடக்கம் குறித்து விட்டால் அந்த அதை பற்றி உண்டான சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே நம்முடைய எண்ணங்களில் நல்ல எண்ணங்களாக எண்ண வேண்டும். கெட்ட எண்ணங்களை மறந்து விட வேண்டும். கெட்ட எண்ணங்கள் என்று சொன்னால் அதில் முதலாக இருப்பது பொறாமை.
பொறாமை என்பது மிக கொடிய விஷம், கொடிய விஷம். அதை முதலில் நாம் களைய வேண்டும். அது நம்முடைய மனதில் இருக்கின்ற வரை நிச்சயமாக நாம் நல்லாக முடியாது. அது ஒரு நெருப்பு, அது ஒரு தீ. அந்த தீ நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற வரை நாம் நல்லாக முடியாது. என்ன காரணம் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஈயாக்கும் வல் ஹஸத, பொறாமையை பற்றி உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். ஃபைனல் ஹஸத, பொறாமை என்பது யகுருல் ஹஸனாதி, நன்மைகளை எல்லாம் தின்றுவிடும், நன்மைகளை எல்லாம் தின்றுவிடும். இதுபோல கமா தகுலுன் நாருல் ஹதப, நெருப்பு எப்படி விறகுகளை தின்று தின்று சாம்பலாக்குகிறதோ, தீயாக்கி அதை சாம்பலாக்குகிறதோ, இதே போல இந்த ஹசதை என்று சொல்லக்கூடிய பொறாமை உங்களுடைய மனதிலே இருக்கின்ற வரை நீங்கள் நல்லாக மாட்டீர்கள், நல்லாக முடியாது. ஆகவேதான் சொல்லுகிறேன், இந்த ஹசதை என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட எண்ணம் நம்முடைய மனதை விட்டு எப்பொழுது நாம் எடுக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் நல்லாக முடியும், நம்முடைய வாழ்க்கை சீராக அமையும். இந்த ஹசதை என்பது இன்றோ நேற்றோ தொடங்கியது அல்ல, வானத்தில் தொடங்கியது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுது வானத்தில் தொடங்கியது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்து விட்டு ஆதம் நபியை கண்ணியப்படுத்தும் விதத்தில், கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அங்க இருக்கக்கூடிய கோடான கோடிய மலக்குகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான், உஸ்ஜுது லி ஆதம, ஆதமுக்கு மரியாதை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது எல்லாரும் குல்லுஹும் அஜ்மான், எல்லா மலக்குகளுமே சுஜூத செய்தார்கள், இல்லா இப்லீஸ, இப்லீஸ் என்கக்கூடியவனை தவிர. அந்த இப்லீஸ் சுஜூது செய்யாமல் நின்று கொண்டிருந்தான், மரியாதை செய்யல. அப்ப அல்லாஹ் தஆலா நேரடியாக அவனிடத்தில் கேட்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், ஏன்பா சுஜூது செய்யல, ஏன் சுஜூது செய்யல என்று கேட்ட பொழுது அந்த இப்லீஸ் என்ன சொன்னான் தெரியுமா? நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர். மண்ணு எவ்வளவு மேல தூக்கி போட்டாலும் கீழே வந்து ஒழுகும், நெருப்பு அப்படி இல்லை, கீழே பத்த வச்சாலும் மேல போகும். அதனால் நான் ஆதமை விட சிறந்தவன், நான் ஒரு காலம் நான் ஆதமுக்கு சுஜூது செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் மறுத்து விட்டான். அல்லாஹ் விளக்கமாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அவன் மறுத்து விட்டான். என்ன காரணம் என்று சொன்னால், காலாகாலமாக இப்லீஸ் சொர்க்கத்திலே வாழ்ந்தவன், வானத்திலே இருந்தவன், மலக்குகளோடு இருந்தவன். இப்லீஸ் என்கக்கூடியவன் மலக்கல்ல, அவன் ஒரு ஜின்னு வர்க்கத்தில் பட்டவன். ஜின்னு வர்க்கத்தில் பட்ட ஒரு இப்லீஸ் ஒருவன் மலக்குகளோடு இருக்கிறான், சொர்க்கத்திலே இருக்கிறான், பல வருஷங்களாக இருக்கிறான். அப்படி இருந்தும் கூட தனக்கு கிடைக்காத ஒரு மரியாதை நேற்று படைத்த ஆதமுக்கு அல்லாஹு தஆலா சுஜூது செய்ய சொல்லுகிறானே, எப்படி சுஜூது செய்வது? அங்கே ஈகோ வந்து விட்டது, ஈகோ வந்து விட்டது. ஈகோ என்பதுதான் ஷைத்தான். ஈகோவுக்கு இன்னொரு பெயர் என்னவென்று சொன்னால் அது ஷைத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஈகோ, அத்தாவுக்கும் மகனுக்கும் மத்தியிலே ஈகோ, அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு மத்தியிலே ஈகோ, தொட்ட வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் மத்தியிலே ஈகோ. இந்த ஈகோ என்பது ஷைத்தான். அந்த ஈகோ வந்து விட்டால் குடும்பம் தாறுமாறாகிவிடும், குடும்பத்தில் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு ஈகோ ஷைத்தானுக்கு வந்ததனால், இப்லீஸுக்கு வந்ததனால், நான் சுஜூது செய்ய மாட்டேன் என்று அவன் சொல்லிவிட்டான். உடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் தெரியுமா? எப்பொழுது தன்னுடைய சொல்லுக்கு அவன் மாறு செய்தானோ, தன்னுடைய சொல்லை மீறி அவன் நடந்து கொண்டானோ, இனி உனக்கு இந்த வானத்தில் இடமில்லை, பூமிக்கு சென்று விடு என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா அவனை பூமியிலே தூக்கி எறிந்து விட்டான். அதுதான் நாம் ஓதுகிறோம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சபிக்கப்பட்ட தூக்கி எறியப்பட்ட ஷைத்தான் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படியானால் நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடாத ஒன்று என்னவென்று சொன்னால் இந்த ஹசது என்று சொல்லக்கூடிய ஒன்று. அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து பூமிக்கு வந்ததற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 20 டெலிவரி,
20 பிரசவம். 20 பிரசவத்தில் 40 குழந்தைகள் பெற்றெடுத்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் கல்யாணம் என்பது, திருமணம் என்பது சகோதரிகளையே திருமணம் முடிப்பது. அப்படி ஒரு காலகட்டம் அணைக்கிறது. அண்ணன் கூட பிறந்தத தம்பி கட்டுறது, தம்பி கூட பிறந்தத அண்ணன் கட்டுறது, இப்படி இருந்தது. அப்படி ஒரு தீர்மானத்திற்கு வந்த பொழுது அதை ஹாபீல் என்று சொல்லக்கூடிய மகன் ஏற்றுக்கொண்டான், ஹாபீல் என்று சொல்லக்கூடியவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் பொறாமை ஏற்பட்டது, ஈகோ ஏற்பட்டது. இதனால் ஹாபீல் என்பவன் ஹாபீலை கொலை செய்து விட்டான். குடும்பத்திற்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு பூகம்பம் வந்துவிட்டது. ஆகவே இந்த ஹசத என்பது எந்த குடும்பத்திலெல்லாம் இருக்கிறதோ, யாரிடத்தெல்லாம் இருக்கிறதோ, யாருடைய மனதிலெல்லாம் இருக்கிறதோ, அவர்கள் நிச்சயமாக அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் ஹசத யகுல் ஹசனாத். ஹசது என்பது, பொறாமை என்பது நீங்கள் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளையும் தின்றுவிடும் என்று சொன்னார். ஆகவே இதை முதலில் நம்முடைய மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடுங்கள். இல்லை என்றால் யாரை பற்றியும் பொறாமை எண்ணமே வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி பார்த்து விட்டால் நீங்கள் நிச்சயமாக நல்லாவீர்கள். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah